ஹாய் மக்களே, நான் சந்தோஷமாக இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா இப்போது மணி வந்து காலையில் 10:26 AM 4ஆம் தேதி. இன்றைக்கி தான் ரிசல்ட், ஆக்சுவலி எலெக்ஷனோட ரிசல்ட்டு. இதில் என்னென்னா, நிறைய பேர் விஜய் அண்ணனை வந்து அண்டர்மிஸ் பண்ணிட்டாங்க. டிவிக்கே வந்து 10 இடத்துல தான் ஜெயிக்கும், நிறைய இடத்துல ஜெயிக்கவே மாட்டாங்க, விஜய் ஜெயிக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த பதில் நண்பா. நீங்கள் ஆக்சுவலி எங்கள் அண்ணனை ரொம்ப தப்பாக இட போட்டீங்க. இந்த வாட்டி எல்லாருமே அவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்கான்றதுக்கு இப்போ வர்ற ரிசல்ட், காலையில் 10:25 வர்ற ரிசல்ட்டை வச்சு நான் சொல்கிறேன். ஆன் ஃபயர் டிவிகே நெக்ஸ்ட் சிஎம் தமிழ்நாடோட வெல்கம் டு நியூ சிஎம் தளபதி அண்ணா. இதில் நான் 2 பேருக்கு மட்டும் பதில் சொல்கிறேன். சாணக்கியா அண்ணன் ரங்கராஜ் பாண்டே, அவர் ரொம்ப தப்பாக கணக்கு போட்டார். மித்த ஊடகமாவது ஓரளவுக்கு கொடுத்தாங்க. ஆனால் அண்ணன் வந்து விஜய் ஜெயிச்சாலே பெரிய ஆச்சரியம், பெரம்பூரில் மட்டும்தான் ஜெயிப்பார், மித்த இடத்துல எல்லாருமே தோப்பாங்க, 15% 20% மட்டும்தான் ஓட்டு வாங்குவாங்க, சீட்டாக கன்வெர்ட் ஆகாதுன்னு சொன்னீங்க தலைவா. இப்போ பாருங்க, நான் ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ போடல, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே வீடியோ போடுறேன், சரியா? எங்கள் அண்ணன் தான் நெக்ஸ்ட் சிஎம் தளபதி. வெல்கம் டு நியூ சிஎம் இன் தளபதி. டிவிக்கே ஆன் ஃபயர் நவ். விசில் புரட்சி வெல்லட்டும், விசில் புரட்சி. 2வது சாட்டை அண்ணன், நீங்கள் ரொம்ப பேசிட்டீங்கன்னு அதுக்கெல்லாம் பதிலடியாக எங்களோட விசில் புரட்சி காமிச்சிருச்சு. டிவிக்கே யாருன்னு, அண்ணன் யாருன்னு காமிச்சிட்டாரு. ஸோ ஓட்டு நாங்கள் யார் எல்லாருமே, நாட் ஒன்லி ஃபார் மீ, என் குடும்பமாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும், ஒவ்வொரு அப்பா அம்மா எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்றது இப்போ வர்ற காலையில் 10:25 வர ரிப்போர்ட்டை வச்சே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சொன்னவங்களுக்கு எல்லாத்துக்குமே பதிலடி. வெல்லட்டும், விசில் புரட்சி.